வெல்கம் டு அவர் சேனல். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வருகிறது. ஆனால் ஏன் மாசி மாசத்துல வரும் மக நட்சத்திரம் மட்டும் இவ்வளவு சிறப்பு பெற்றது? ஏன் இலக்கியங்கள் இதை கடலாளும் நாள்னு அழைக்கின்றன? ஏன் சாஸ்திரங்கள் இதை தீர்த்தமாடும் நாள்னு போற்றுகின்றன? அன்று விரதம் இருந்து நீராடி இறைவனை வழிபட்டால் மறுபிறவி கிடையாதுன்னு புராணங்கள் சொல்லும் இந்த அதிசய தினத்தின் ரகசியம் என்ன? அது மட்டும் இல்லாம மாசி மாசத்துல நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியமும் அப்படியே ரெட்டிப்பா பலன் கொடுக்கும் தெரியுமா? சரி, இந்த மாசி மகம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாம். முன்னொரு காலத்துல மூர்க்கவர்மன் ஒரு அசுரன் இருந்தான். அவனோட அச்சுறுத்தல் தாங்காம தேவர்கள் எல்லாம் நடுங்கி போய் இருந்தாங்க. ஒரு நாள் வர்ண பகவானோட குருவான சாந்த யோகி வர்ணனை பார்க்க வராரு. அவர் நடந்து வந்த சத்தத்தை கேட்ட வர்ணன் வர்றது அந்த மூர்க்கவர்மன்னு நினைச்சு சப்த பேரியங்கிற பயங்கரமான அம்பை ஏவுகிறாரு. இந்த அம்போட சிறப்பு என்னன்னா, எங்கு சத்தம் கேக்குதோ அங்க போய் துல்லியமாக தாக்கும். அஸ்திரம் குருவையே தாக்கிடுச்சு. கோபமடைந்த சாந்த யோகி, குருவான என் மீதே பானத்தை போட்டதனால் நீ சமுத்திரத்தில் விழுந்து கட்டுண்டு கிடப்பாயாக என்று சாபமிட்டார். வருணனும் சமுத்திரத்தில் கட்டுண்டு விழுந்தான். வர்ண பகவான் தான் மலை மற்றும் நீர்நிலைகளுக்கு அதிபதி, திக் பாலகர்களுள் ஒருவன். உலகின் நிலையான இயக்கத்தில் அஷ்டதிக் பாலகர்களின் பங்கு முக்கியமானது. இவர்களில் வருணன் சமுத்திரத்துக்குள் கட்டுண்டு கிடந்ததால உலகின் சமநிலை பாதிக்கப்பட்டு இயக்கம் தடைப்பட்டது. மக்கள் பெருந்துயரை சந்தித்தாங்க. இந்த பார்த்த சிவபெருமான் அஸ்திரதேவர் என்கிற பானத்தை ஏவி வர்ணனோட கட்டை அவிழ்த்து சாப விமோச்சனம் கொடுத்தாரு. அதன் பிறகுதான் மழை பெய்து நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி மக்கள் வளமாக வாழ்ந்தார்கள். உலகமே சுபிக்ஷமானது. இதுதான் மாசி மகம் தோன்றியதற்கான புராண கதை. அந்த புண்ணிய நாள் தான் மாசி மகம். கோயில் தீர்த்தவாரியின் போது குருக்கள் கையில சூலம், அதாவது அஸ்திரதேவர் ஏந்தி நீராடுவாங்க. வருண பகவானின் கட்டு அவிழ்ந்து விடுபட்ட தினத்துல நாமும் நீர்நிலைகளில் நீராடி வழிபட்டால் நமது பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். மாசி மகமானது சதுர்த்தசி பிரதானம், நட்சத்திர பிரதானம், பௌர்ணமி பிரதானம் என்று ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமாக அனுஷ்டிக்கப்படுது. பொதுவாக 11 மணிக்கு மேல 12 மணிக்குள் நீராடி வழிபடுவது கூடுதல் பலனை அளிக்கும். வருணனின் சாபக்கட்டை சிவபெருமான் அவிழ்த்து காத்ததால் இன்று நீராடி சிவபெருமானை வணங்கினால் உண்மையான பலன்கள் கிட்டும். சிவபெருமான் வர்ணனை காத்த இந்த புண்ணிய தினத்துல தான் பல்வேறு அதிசயங்களும் நிகழ்ந்திருக்குன்னு புராணங்கள்ல சொல்லப்படுகிறது. உமாதேவியார் தட்சனின் மகள் தாட்சாயினியாக அவதரித்தது இந்த மாசி மகத்தில்தான். பெண்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டிய தினமாகவும் மாசி மகம் போற்றப்படுகிறது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மக நாள்தான். முருகப்பெருமான் தன் தந்தைக்கே குருவாக இருந்து மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசி மகம்தான். திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தில் 3ஆம் நாள் நடைபெறும் உற்சவத்துக்கு பெயர் உபதேச உற்சவம். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்ததன் நினைவாக இந்த அற்புத நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. 10வது நாள் மாசி மக தீர்த்தவாரி நடைபெறுகிறது. 3வது நாள் உபதேச உற்சவத்தை கண்டு 10வது நாள் தீர்த்தவாரி அன்று நீராடி கந்தசாமியை தரிசித்தால் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறப்புற விளங்குவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திரம் உபதேசித்த தினமாகையால் மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக வருகிறது. கும்பகோணத்தில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தின் போது தீர்த்தவாரி நடைபெறுகிறது. அன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவிரி போன்ற 12 நதிகள் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் திருக்குளத்தில் சங்கமிப்பதாக ஐதீகம். மாசி மகத்தன்று திருக்குளத்தில் நீராடி ஆதி கும்பேஸ்வரரை வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மகம் இந்த வருடம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது.
சிவபெருமான் வர்ணனை காத்த இந்த புண்ணிய நாளில் நாமும் நீராடி இறைவனை வணங்கி எல்லா வளமும் பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்து சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஓம் நமச்சிவாய.